ஹலோ, எல்லாருக்கும் மாலை வணக்கம். நூறுசாமி படம் நேத்து பார்க்கறதா இருந்துச்சு. அது சம் அன்எக்ஸ்பெக்டடா அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்பதான் படம் பார்த்துட்டு வந்து நான் வந்து எல்லா டைரக்டரும் ரிவ்யூஸ் கொடுத்ததுனால ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும் மதர் சென்டிமெண்ட்னு போனேன். சீரியஸாவே இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறைய தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன சேர்ந்தவங்களும் என் லைஃப் பத்தி தெரிஞ்சவங்களும் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இருக்கீங்க, யூடியூப்லயுமே இருக்கீங்க. அழுது 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 தலைவலி வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஆக்சுவலி இந்த புது வருஷம் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன். அது இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. நான் 19th ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்லாம் பார்த்துட்டும் ரிவ்யூஸ் இன்டர்வியூலாம் பார்த்துட்டும் பெருசாக நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. விஜய் ஆண்டனி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக் இந்த சலீம் மூவில இருந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். என்னோட 2 போனோட காலர் டியூனுமே வந்து பிச்சைக்காரன் சாங்கும் சலீமோட சாங்கும் தான் காலர் டியூனா இருக்கும். அவருக்காக தான் வந்து சசி சார் வந்து பூ படத்துல இருந்தே அவருடைய காதல் கதைகள் பெண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பெண்மை பிளஸ் காதல் ரெண்டுக்குமே பெண்ணோட காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மாவுக்கு மகன்கள் பண்ணி வைக்கிற திருமணம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா சார் வந்து சிவாஜி அப்பா, ராதிகா வந்து பொண்ணு, பிரபு வந்து பையன். அந்த பசம்பொண்ணு நினைக்கிறேன் அந்த படம். அப்பவே பாரதி ராஜா காட்டிட்டாரு மறு திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு விஷயம் மாறிடுச்சு. யூகே, யூஎஸ்ல, அமெரிக்கா, வெளிநாட்டுல பண்ற மாதிரி லிவிங் டுகெதரு, பொண்டாட்டியை வச்சுட்டு 10 பேர்கிட்ட போற மயிறு, சாரி வேர்ட் யூஸ் பண்ணிட்டேன், ஃபிஷி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே போல லவ் பண்றேங்கிற பேர்ல ஒரே வாட்ஸ்அப்ல இந்த லவ் டுடே படம் வந்து தெரியுமா, போனை மாத்திக்கிறது, அது எல்லாமே இப்போ நிறைய வந்தது காரணம்னா நவீனங்கள் வளர வளர. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு பொண்டாட்டி ஒரு ஸ்டெப்னி இருக்கும், இல்ல தெரிஞ்சே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அதெல்லாம் முறையாவே இருந்துச்சு, நிறைய வந்துருச்சு. ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு பெண்ணுக்கு முறையான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் போராட்டமா இருக்கு. அதையும் குழந்தைகள் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டால ஒரு 2-3 பேர் வந்து உமன் வந்து அதுலயும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஆண் மகன்கள் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த கதையில ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த சான்ஸே இல்லை. எனக்கு ஒரு பூஸ் பம்ப்ஸ், அவ்வளோ ஒரு அழுக. பார்ட் 2 வீடியோ கூட வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய நான் பேசிட்டு இருக்கேன். இது என்னன்னா ஒரு சிஸ்டர் கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெரிய மகன் கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா இருக்கேன். அவன் உங்க அம்மாட்ட பேசாம கோவிச்சுக்கிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட போக, அவங்களோட சிஸ்டரோட ஒரு பஞ்ச் இருக்கும். அந்த பொண்ணு நிறைய ஜெய்பீம்ல பெரிய ரோல் பண்ண பொண்ணு அது. அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனை